முதுமலை ஃபாரஸ்ட்டில் இப்போ தான் என்ட்ரி ஆகிருக்கோம். நம்ம லக் இருந்தால் வைல்ட் அனிமல் கன்ஃபார்மாக ஸ்பாட் பண்ணிடலாம் கைஸ். ட்ரிப்பே ஃபைனலாக வந்து எண்ட் ஆக போகுது. பைசன்லாம் உள்ளே இருக்கான், காட்டெருமை. ஃபைனலாக யானையை ஸ்பாட் பண்ணிட்டோம். யானை உங்களுக்கு அதான் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா என்னாச்சு எல்லாம் ஓடி வராங்க. யானை வருதா? இது என்ன பைக்குப்பா? GT 650 தான். நானா இங்கேயே ஸ்கூல் இருக்கு உள்ள, அரசு பள்ளி. ஊரா இப்போ இது ஊருன்னு நினைக்கிறேங்க. இங்கே இருங்க, அழகாக இருக்கு பாருங்க. அது அம்மா அன்றைக்கி நினைக்கிறேன் பெருசு. அப்பா மசனக்குடி. இது வந்து மைசூர், இது மசனக்குடி. இது பாருங்கள், முதுமலை ஃபாரஸ்ட்டில் இப்போ தான் என்ட்ரி ஆகிருக்கோம். முதுமலை டைகர் ரிசர்வர் ஏரியா வெல்கம் அப்படின்ற அவர் தமிழ்நாடு முதுமலை ஃபாரஸ்ட். இது தெரியுதா? சரி கைஸ், அப்படியே போகலாம் கைஸ். ஃபைனலாக சபரிமலைக்கு போயிட்டு எல்லாருமே அப்படி இங்கிட்டு வராங்க நினைக்கிறேன். சபரிமலை ஒரு கோயில் போயிட்டு அப்படியே ட்ரிப் அடிப்பாங்க எல்லோரும். ஒரு 2 நாளைக்கு 2-3 நாள் எங்கேயா சுற்றி பார்த்துட்டு அப்படியே வந்து போயிட்டே இருப்பாங்க. இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே டைகர் ரிசர்வ் தான். யானைன்னு எல்லாமே ஸ்பாட் பண்ணோம். வைல்டு அனிமல் ஃபுல்லாகவே ஸ்பாட் பண்ணலாம். அதில் நம்ம லக் இருந்தால் வைல்டு அனிமல் கன்ஃபார்மாக ஸ்பாட் பண்ணிடலாம் கைஸ். 18 கிலோமீட்டருக்கு நினைக்கிறேன் ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட்டு. எத்தனை கிலோமீட்டர் தெரியல எனக்கு. இங்கே இதுக்கு இன்னும் 18 கிலோமீட்டர் காமிக்க மசனகுடிக்கு. நம்ம இந்த என்னது லாஸ்ட் டைம் வந்து போகிறது வந்து இந்த வழியாக போனோம். நம்ம கரெக்டாக ஞாபகம் வரல. மைசூர்லேருந்து அந்த ஒரு ரூட்டில் போனோம் மசனகுடி. இது வந்து ஒரு வேறு ரோடுன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது ரோடு. 2 சைடு ஃபாரஸ்ட்டு, சென்டரில் ரோடு போட்டிருக்காங்களே, அவ்வளோ நைஸாக இருக்குது. மறக்காம விசிட் பண்ணி பாருங்கள் முதுமலை ஃபாரஸ்ட்டை. இங்கே பாருங்கள், ஸ்டாப் பண்ணவே கூடாதுன்னு மேலே போட்டிருக்காங்களா. முதுமலை ஃபாரஸ்ட்டில் எங்கேயும் நிப்பாட்டக்கூடாது பைக்கை மட்டும். அது ஃபாரஸ்ட்டாரன் பார்த்தாங்கன்னா திரும்பி அதான் ப்ராப்ளம் ஆகும். நிப்பாட்டாமல் நீங்கள் வாட்டுக்கு பொறுமையாக ஒரு 40-30 கூட போய்கிட்டே இருக்கலாம், பிரச்சனையே இல்லை. நிப்பாட்டக்கூடாது, அதுதான் இங்கே மெயினே. நம்ம அதிர்ஷ்டத்துக்கு ஏதாவது ஒரு அனிமலாவது கண்ணில் படுதான்னு பார்ப்போமே. பட்டுச்சுன்னா நம்மளுக்கு லக்கு தான். ஒன்றை கூட காணோம். ஒரு மான், ஒரு யானை. போயிட்டே இருக்கலாம். ஃபோனில் ஏதாவது லக்கு கிடச்சா பார்த்தா சரி தான். ட்ரிப்பே ஃபைனலாக வந்து எண்ட் ஆக போகுது. இப்போ அதை முடிச்சுட்டு அப்படியே பார்த்துட்டு அப்படியே கீழே இறங்கி வந்தால் ஊட்டி வெளியே அப்படியே கீழே இறங்கிடுவோம். அதான் நினச்சா தான் கஷ்டமாக இருக்குது. ட்ரிப் எண்ட் ஆக போகுதுன்னு அதுலேயும். இன்னும் நெக்ஸ்ட்டு ட்ரிப் வந்து நெக்ஸ்ட்டு மந்த்து தான். நெக்ஸ்ட் மந்த் தான் அடுத்த ட்ரிப்பு. 1 மந்த்துக்கு 3 டேஸ் ட்ரிப்பு போடுவாங்க. முதுமலை ஃபாரஸ்ட்னால் முதுமலை ஃபாரஸ்ட்டா அவ்வளோ அழகாக கொட்டி வச்சுருக்காங்க இதில் ஃபுல்லாகவே. உண்மையாக சொல்கிறாங்க, மந்த்துக்கு 1 or 2 டேஸை மறக்காமல் ட்ராவல் பண்ணிடுங்க. ஓகேங்களா? உங்களுக்கு எவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும் மறக்காமல் எல்லாமே பறந்துடும். ட்ராவல் பண்ணி மறக்காமல் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் எல்லா இடத்தையுமே. முதுமலை ஃபாரஸ்ட்டோட இது செம்மையாக இருக்கும். இந்த பிரிட்ஜை பார்த்தீங்கன்னா அவ்வளோ த்ரில்லாக இருக்கும். பார்த்தீங்களா, பைசன்லாம் உள்ளே இருக்கான், காட்டெருமை. அதனால் நாங்கள் வரும்போதே பார்த்தோம். இங்கே நம்ம வயநாடு போகும்போது ஒரு இடத்துல பார்த்தோம்ல, காமிச்சோம் பார்த்தீங்களா, அந்த பைசன் திரும்பி எந்த வருஷம். அது நார்மலு. காட்டு பைசன்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் பெருசாக இருக்குமா. அதை நான் ஒரு தாட்டி கூட பார்த்தல. ஏதாவது ஒரு ஸ்பாட் பார்க்கணும்னு நினைக்கிறேன். கிடச்சா இருந்தால் அவங்க கன்ஃபார்ம் பார்க்கணும் பைசனை. ஃபைனலாக யானையை ஸ்பாட் பண்ணிட்டோம். அதுவா அந்த இருக்கு பார்த்தீங்களா? ஏன்னா ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. தெரியுதா ப்ரோ? அந்த தெரியுது ப்ரோ. இந்த தெரியுது ப்ரோ, தெளிவாக தெரியுது ப்ரோ. இங்கே பார்த்தீங்களா யானை தெரியுதா உங்களுக்கு அங்கேருந்து? ப்ரோ ப்ரோ இதுக்குமா எங்கே ப்ரோ முன்னாடி போகிறது? யானை மட்டும் இங்கே வந்துருச்சோ அவ்வளோதான். பேக் வேறு கீழே உள்ள மாதிரி இருக்கேன். இந்த தெரியுதா கைஸ் யானை உங்களுக்கு? அதான் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா கைஸ் பக்கத்தில் போய் காட்டுறோம். பக்கத்தில் போகுமா? வாரீங்களா? யார் யார் வரா? தெரியுதா? உயிரோட வர மாட்டேன். நல்ல அழகா இருக்கு பாருங்க. குட்டி யானையா? அது குட்டி தான் ப்ரோ. அது குட்டி தான், தெரில அவனை இங்கேருந்து பார்த்தா.
தெரியுது, உள்ளே தெரியுதா? யானை பார்த்து வச்சு எடுத்து மானு எதாவது இருந்தால் பார்க்கலாம். எதையும் காணும் ப்ரோ. இதில் ஏறினா டாப் வியூ சூப்பராக தெரியும் ப்ரோ. மேலே அலௌடு இல்லைல்ல? வெளிப்பாக இருக்குல்ல ப்ரோ. ஆனால் அலௌடு கிடையாதுல்ல மேலே? பாருங்க, எல்லாரும் அதுதான் ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. தெரியுது உங்களுக்கு? எல்லாருமே கரெக்டாக இந்த இடத்துல நிற்கிறேன். எல்லாம் பார்க்குறதே ரேராக தான் இருக்கும் யானையெல்லாம். தெரியுது உங்களுக்கு? இந்த இருக்குது கரெக்டாக தன்னை திரும்பி இருந்துக்கிட்டு இருக்காங்க. தெளிவாக தெரியுமான்னு தெரில, உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் அந்த இடத்துல. தெரியுதா ஏன்னா உங்களுக்கு? அதான் தந்தை பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. சூப்பராக அங்கே இருந்தோட உங்களுக்கு வந்து இங்கே வியூ சூப்பராக தெரியுது ஃபுல்லாகவே உங்களுக்கு நல்லாவே. இங்கே வாங்கி வா, இங்கே வாங்கி வா. ம் ம் வளர்க்குறேன் எல்லா பண்ணால் வந்திருக்கும் மேலே. ப்ரோ இங்கே பாரு ப்ரோ, இதில் போட்டிருக்கான் பாரு. வளர்க்குறேனையா? பார்த்துட்டேன். என்னாச்சு? எல்லாம் ஓடி வராங்க. யானை வருதா? என்னாச்சு? இடத்த காலி பண்ணுங்க. என்னன்னு தெரில. பாருங்க ஆறு எவ்வளோ சூப்பராக இருக்குங்க கீழே. தெரியுதா? என்னாச்சு ப்ரோ வந்துட்டீங்க? அப்படியா? ஐயோ, அங்கே நின்னா ஃபைனாப்பா. போலீஸ்காரன் பார்க்க நல்ல வேலை. அதுதான் எவ்வளோதான் மேலே தெரிச்சு ஓடிருந்தாங்க. நான் அதோ யானை தான் வந்துருச்சு அப்படின்னு நினச்சிட்டேன். இவங்க பயன்படுத்துறதெல்லாம் அப்படி தான் இருக்குது. இது என்ன பைக்குப்பா? GT 650 தான். நானா அதான் நினைக்கிறேன். ராயல் என்ஃபீல்டு GT 650 ஸ்டாக் சைலன்சர் கைஸ். இது இதெல்லாம் மாடிஃபை பண்ணால் சவுண்டு கிழிச்சு விட்ரும். பசங்க எல்லாம் முன்னாடி போயிட்டாங்க. நான் அரௌண்ட் 12 கிலோமீட்டர் இருக்குப்பா ஃபாரஸ்ட்டை தாண்டிருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் முதுமலை ஃபாரஸ்ட் ஏரியா. பார்த்தீங்களா? வீட்டில் இருக்கா தான் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்லாம் இருப்பாங்களா, போலீஸ்லாம், அவங்களோட வீடு இதெல்லாம். தெரியுதா? இங்கேயே ஸ்கூல் இருக்கு உள்ள, அரசு பள்ளி. ஊரா? இப்போ இது ஊருன்னு நினைக்கிறேங்க இங்கே இருங்க. ஆமாம், எங்கள் ஊரே இருக்குதா ஃபாரஸ்ட்டுக்குள்ளே? நான் ஏதோ ஃபாரஸ்ட் ஆஃபீஸோட வீடு தான் நினச்சேன். ஆனால் நிறைய பேர் இங்கே தங்குறாங்கண்ணா ஃபாரஸ்ட்டுக்குள்ளேயும். அதுக்குன்னு தனியாக உள்ள ஸ்கூல் வேறு. இந்த ஃபாரஸ்ட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு அதுக்குன்னு தனியாக ஸ்கூலு. இந்த பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்க எவ்வளோ எத்தனை வீடு இருக்குது பாருங்களேன். எல்லாமே காலனி வீடு மாதிரி தான். தெரியுதா? கோயிலாம் வச்சுருக்காங்கப்பா. மலை ஃபாரஸ்ட் பாலெல்லாம் இப்போ தான் கட்டியிருக்காங்க இப்போ புதுசாக. ரோடு தான் தண்ணி நிறைய வந்திருக்கும், அதான் புதுசாக பாலம் கட்டியிருக்காங்க மேலே. மரம் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்களேன். ஃபுல்லாக தான் சொல்கிற அழகை கொட்டி வச்சுருக்காங்க எல்லா இடத்துலையும். அதுதான் சொல்கிறது, எல்லாருமே ட்ராவல் பண்ணி மறக்காமல் ட்ராவல் பண்ணி பாருங்கள். ட்ராவல் பண்ணால் மட்டும் வீட்டுக்குள்ளே இருந்துவாங்க. லைஃப்பில் ஒரு தடையாக ட்ராவல் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? அப்போ தெரியும் அந்த இயற்கையோட அழகு. ஓ, பூக்கள் இருந்துச்சு. மானை விரட்டி விடாங்கடா. குட்டி மானை பாருங்க ப்ரோ. அந்த குட்டி மானை அழகாக இருக்கு பாருங்க. அது அம்மா அம்மா நிற்க நினைக்கிறேன் பெருசு. அம்மா அப்பா இதில் வர மிச்சம் எல்லாம் குட்டி. தெரியுதா? அதான் இருக்குல்ல, அம்மா மானை அப்பா மானு தெரியல. ரொம்ப ஒன்று பெருசாக இருக்குது. மிச்சம் எல்லாம் அந்த குட்டி குட்டி மானுங்க பார்த்தீங்களா? பார்க்குறது பாருங்க, சாப்பிட்டுட்டு இருக்குது. தெரியுதா? அழகா இருக்கு குட்டி குட்டியா எல்லாம். ஒரு சவுண்டை கேட்டோடனே பயந்து ஓடுதுங்க. இருக்கு பாருங்களேன் அந்த பெரிய மானு. எல்லாம் போயிடுச்சு, அவ்வளோதான். இவங்க சத்தர் சவுண்ட்லேயும் அந்த ஹார்ன் அடிக்கல எல்லாம் ஓடிடுதுங்க. அதனால தான் பார்த்து போகணும் முடிஞ்ச அளவு. அப்போ தான் எல்லாத்தையும் பார்க்க முடியும். ஹார்ன் கீன்னு அடிச்சுக்கிட்டு இருந்தால் அதையும் பயந்து ஓடுது. இல்லை ரொம்ப அந்த ரோடை ஓட்டி போகும்போது பயந்து ஓடிடுது உள்ள. அப்போது யாராலையும் பார்க்க முடியாது. கிட்ட போகாமல் எவ்வளோ டிஸ்டன்ஸ் பண்ணுறோமோ மறக்காமல் பார்க்கலாம் எல்லாமே. குளிர் ஆரம்பிச்சிருச்சு கைஸ். டைம் ஆக ஆக மணி இப்போ தான் 2 மணிக்கு நல்லா வெயில் அடிக்குது. ஆனால் சில்லுன்னு இருக்கு உடம்புலாம். வேறு ஏதாவது இருக்குமா? மான் பார்த்தாச்சு, யானை பார்த்தாச்சு, புளி பார்த்தா நல்லாயிருக்கும். அதை முடிச்சிடுவோம். அங்கே பாருங்கள் யானை தெரியுதா? தனியாக ஒரே ஒரு யானை மட்டும் பெருசாக நிற்கிது பாருங்க. அந்த பாருங்க தெரியுதா?
பக்கத்தில் போய் கட்டுறேன். எங்கே காணோம்? ஒரே ஒரு யானை இருந்துச்சுப்பா. அந்த இருக்கு. பார்த்துட்டேன் நினைக்கிறேன். உள்ளே இருக்கு. அந்த இருக்கா? ரொம்ப உள்ளே இருக்குடா. கிராமமே இருக்குப்பா உள்ள ஃபாரஸ்ட்டுக்குள்ளே. இப்போ தெரியுதா? இவ்வளோ கிராமமே இருக்குது ஃபுல்லாக. கிராமம் இருக்குது, பக்கத்தில் யானை இருக்குது. எவ்வளோ பயப்படாமல் இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்க அதெல்லாம் பழகிருக்குங்க. எத்தனை தாட்டி யானை வந்திருக்கும், எத்தனை தாட்டி புலி வந்திருக்கும். இல்லை ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் இருக்காங்களா ஃபுல்லாக? இது ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் நினைக்கிறேன். ஆமாம், ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வீட்டு இந்த சைடு ஃபுல்லாக. அவ்வளோதான், ஃபாரஸ்ட் விட்டு வெளியே போக போகிறேன்னு நினைக்கிறேன். இதோட ஃபாரஸ்ட் எண்டு கைஸ். இதான் ஃபாரஸ்ட் விட்டு வெளியே போக போகிறோம். ஊட்டி இங்கேருந்து 38 கிலோமீட்டர், மைசூர் 91. இதான் ஃபாரஸ்ட்டோட எண்டு. இந்த 2 கட்டை எடுத்துட்டா ஃபாரஸ்ட்டோட எண்டு கைஸ். ஆ என்ன இடம்? இதா? ஆமா ஆமா, இந்த தானா? ஓ அப்படியோ, எனக்கே அப்போ தான் ஞாபகம். அந்த போர்டை பார்த்த பிறகு ஞாபகம் மைசூரு. செம்மையா இருக்கும் ப்ரோ அந்த ரோடு. ப்ரோ தலைவரே, செம்மையா இருக்கும் ரோடு. இது நல்லா இருக்கும். எது? ஆனால் இந்த வழி இருக்காது. ஆனால் அது போனால் மைசூர் போயில போகும் ப்ரோ. ரொம்ப ராங்க ப்ரோ. பெட்ரோல் வண்டி நின்றும் ப்ரோ. சுத்தமாக இல்லை ப்ரோ. என்கிட்ட எங்கே இருந்துச்சு? வர்ற வேலை எங்கே இருந்துச்சு? இப்போ எவ்வளோ? 20, 30, 40, 18, இன்னொரு 70 கிலோமீட்டர் போகும். 70. அது மைசூர் போக சொல்கிறேன். மைசூர் போனால் எவ்வளோ சுற்றுமா? போன ரைட்டில் ஒரு ரைட்டில் வந்தாங்க. இங்கேன்னா ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துகிட்டு போனோம். செம்மையாக இருந்துச்சு ரோடு. இந்த ரோடெலாம் மறக்க முடியாத ரோடு. அதெல்லாம் அப்போலாம் ஃபோன் வச்சுருந்தேன். வீடியோலாம் கொஞ்சம் நார்மலாக எடுக்க முடிஞ்சிச்சு. அப்புறம்லாம் எடுக்கவே முடியல என்னால் வீடியோ. ஃபீஸ் ஸ்ட்ரீட் பார்க்கிங்லாம் இருக்கான்ப்பா. பஸ்ஸுக்கு 100 ரூபா, மோட்டார் ஃபீஸ் 20 ருபீஸ். கட்டாயிக்கலாம். மசனகுடி இது வந்து மைசூர், இது மசனகுடி. இது பாருங்கள் எவ்வளோ பார்க்கிங் ஃபீஸ் வேறு வந்துட்டீங்க. ஆனால் செம்மையாக இருக்கும் ரோடெலாம். அதெல்லாம் சரியான மழை. நாங்கள்லாம் ரைடு வரும்போது மழையிலே அப்படி வந்துக்கிட்டு இருந்தோம்ப்பா. சரியான மழையாக இருந்துச்சு.